ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். கலேஷியன்ஸ் சாப்டர் 6 verse 2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். உலகத்தில் வாழுகிற நாட்களில் நாம் சுயநலமாக வாழாமல் கிறிஸ்துவை போல பிறருக்காக வாழும் பொழுது கிறிஸ்துவை போல நாமும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களுக்காக வரவில்லை, உலகத்தின் ஜனங்களுக்காக வந்தார். எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். இன்றைக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த நாம் நம்மை போல அவரை அறியாத மக்களையும் நேசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன்னையே ஜீவ பலியாக பிறருக்கென்று ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நமக்குரியவைகளையும் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் நாம் பிறருக்கும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அதன் மூலமாக நாம் அவர்களுடைய பாரத்தை சுமக்க முடியும். Dear children of God, the law of Christ says we need to bear one another's burden in our life. There are times people live very selfishly. They don't care about anybody else. That is not a Christian life. That is not the way our Lord Jesus Christ lived in this world. We need to understand, we need to bear one another's burden. People, those who are sick, we need to pray for them. We need to introduce Jesus to them so that they will receive the blessing of God in their life. People, those who are in need, in poverty, in drought, we need to send help from our finance, from our materials, through our prayers. We need to encourage them by our words, by our deeds, by our money. That is the way we can bear one another's burden. That is the law of Christ. There are people, they say they are Christians, but they do not fulfill the law of Christ. That is not correct. We need to fulfill the law of Christ by bearing one another's burden in our life. Dear children of God, remember the poor. That is the way Apostle Paul wrote to the Galatians. We need to remember the poor people around us. In the first century church, they brought everything and they kept in the feet of the apostles. They shared every blessings within themselves and they enjoyed the love of God. That is the way we can love our neighbors as our Lord Jesus Christ expected in our life. இன்றைக்கு நாம் அப்போஸ்தலர் பாதத்திலே நமக்குரியவைகளை பொதுவாக வைத்து அனுபவிக்கிற அனுபவம் இருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், பெந்தெகோஸ்தே நாளிலே பெந்தெகோஸ்தே அனுபவத்தை பெற்றவர்கள், அந்த அனுபவத்திலே வளர்ந்தார்கள், அந்த அனுபவத்தை கடைபிடித்தார்கள். நீங்களும் நானும் அதை கடைபிடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றும்படிக்கு உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் பேசினீரே, உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கொண்டு தேவரீர் எங்களை ஆசீர்வதியும், எங்களை உற்சாகப்படுத்தும். நாங்கள் பிறருடைய பாரங்களை சுமந்து அவர்களுக்காக உம்முடைய அன்பை நாங்கள் தெரிவிக்க காண்பிக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தோம். எங்கள் குறைவுகளை எங்களுக்கு மன்னியும். கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்தோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.